கன்னி லக்னத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க. கன்னி லக்னத்துல பிறந்த ஜாதகர் எப்பொழுது பூர்வீக சொத்து கிடைக்கும்? முதல்ல பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய மனையாக 5ஆம் மனையான மகர மனை அமைகிறது. இதனுடைய அதிபதியான சனி பகவான் தான் பூர்வீக சொத்தை பற்றி சொல்றார் கன்னி லக்னத்துல பிறந்தவருக்கு. ஒரு ஜாதகத்திலே சனி பகவான் கன்னியில் பிறந்தவருக்கு ஸ்தான வலுவோட இருக்குன்னா உறுதியா பூர்வீக சொத்து உண்டு. என்ன கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் ஒரு அவயோக டைம்ல வரும். இறுதியில ஜாதகருக்கு தான் பூர்வீக சொத்துல அவருக்கானது கிடைத்தே தீரும். இது சனி வலுத்து இருக்கும்போது, குறைந்தபட்ச வலுவில் இருந்தாலும் சரி. அது போல இந்த சனி ஓரளவுக்கு வலுவை இழந்துட்டார், நீசமே பெற்றுட்டார், பூர்வீக ஆதாயம் எப்ப கிடைக்கணும்? ஆதிபத்திய ரீதியில சுக்கிரன் ஜாதகத்தில் வலுத்து சனியையோ 5ஆம் இடத்தையோ தொடர்பு கொண்டாலும் பூர்வீகத்துல ஆதாயம் உண்டு. அப்ப சனி சுக்கிரன் ஸ்தான வலுவை பற்றி 5ல தொடர்பு கொள்றது ஒரு சொத்துக்களை கொடுத்துறத பாத்துறோம். எப்ப ஆதாயம் இருக்க மாட்டேங்குது? சனி முழுவதுமா வலு இழக்கிறது, எந்த தொடர்பும் இன்றி சனி முழுவதுமா வலு இழந்தாலும் பூர்வீகத்துல ஆதாயம் இல்லை. அதுபோல சனியோடு செவ்வாய் ஸ்தான பலத்தோட தொடர்பு கொண்டாலும் சரி, செவ்வாய் தொடர்பு கொள்ளுதல் அல்லது ராகு கேது தொடர்பு கொள்றது, ராகு கேது இந்த 5ஆம் இடம் அல்லது சனியோடு ஸ்தான பலத்தோட தொடர்பு கொள்கிறது. யாருடைய கன்னி லக்னத்தில் பிறந்தவருக்கும் 5ஆம் இடம் 5ஆம் அதிபதியான சனியோடு செவ்வாய் தொடர்பு இருந்தாலும் சரி, ராகு கேது தொடர்பு இருந்தாலும் பூர்வீக ஆதாயம் இருக்கிறது இல்லை. ஜாதகர் சிரமப்படுகிறார், பூர்வீகத்தில் இருக்க முடியறது இல்லை, வெளியில அனுப்புது, பூர்வீகத்தினால ஆதாயம் இல்லாம பண்ணுது ஜாதகத்துல. அப்ப சனி சுக்கிர தொடர்புகள்ல இருக்கிறது 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி பூர்வீக சொத்து கன்னி லக்னத்திற்கு கொடுக்குது. ராகு கேதுக்களோ செவ்வாய் தொடர்பு பூர்வீக சொத்துல ஆதாயம் கொடுக்கறது இல்லை.